மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே வாழ்க்கையை மிகவும் விரிவான கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிறிய அளவில் சிந்திக்க மாட்டார்கள். எப்போதும் பெரிய கனவுகள், உயர்ந்த இலக்குகள், புதிய முயற்சிகள், வித்தியாசமான அனுபவங்கள் ஆகியவற்றின் மீது அதிக ஈர்ப்புடன் இருப்பார்கள். வாழ்க்கை என்பது ஒரு சாகச பயணம் என்று நம்பும் இவர்கள் தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்படுவார்கள். மற்றவர்கள் தயங்கும் சூழ்நிலைகளிலும் கூட துணிச்சலுடன் முடிவெடுக்கும் தன்மை இவர்களிடம் காணப்படும். அதனால் பல நேரங்களில் வாழ்க்கையில் எதிர்பாராத வெற்றிகளையும் அடைவார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவசரமாக முடிவெடுக்கும் பழக்கம் சில சவால்களையும் உருவாக்கக்கூடும். தனுசு ராசிக்காரர்களின் மனம் மிகவும் சுதந்திரத்தை விரும்பும். யாருடைய கட்டுப்பாட்டிலும் இருக்க விரும்ப மாட்டார்கள். தங்களின் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் முழு சுதந்திரம் வேண்டும் என்று விரும்புவார்கள். இந்த சுதந்திர உணர்வே இவர்களை பல புதிய துறைகளில் சாதிக்க வைக்கும். ஒரே இடத்தில் அல்லது ஒரே வேளையில் நீண்ட காலம் இருப்பதை விட புதிய வாய்ப்புகளை தேடி செல்லும் மனநிலை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதனால் பயணம், ஆராய்ச்சி, கல்வி, வணிகம், ஊடகம், கலை, விளையாட்டு போன்ற துறைகளில் இவர்களின் திறமைகள் வெளிப்படும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் முன்னேறும் மனவலிமை இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். தனுசு ராசிக்காரர்கள் உண்மையை மிகவும் மதிப்பார்கள். பொய், வஞ்சகம், இரட்டை முகம் போன்றவற்றை வெறுப்பார்கள். மனதில் இருப்பதை நேராக பேசும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் இவர்களின் பேச்சு மற்றவர்களுக்கு கடினமாக தோன்றலாம். ஆனால் இவர்களின் நோக்கம் யாரையும் காயப்படுத்துவது அல்ல, உண்மையை வெளிப்படையாக கூறுவதுதான். நண்பர்கள், உறவினர்கள், பணியிடத்தினர் என அனைவரிடமும் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். இந்த குணம் காரணமாக பலரின் நம்பிக்கைகளையும் மதிப்பையும் பெறுவார்கள். ஆனால் சில நேரங்களில் பேச வேண்டியதை விட அதிகமாக பேசிவிடுவதால் சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் அன்பும் பொறுப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். வெளிப்படையாக மிகவும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலும் குடும்பத்தின் நலனுக்காக அமைதியாக பல தியாகங்களை செய்வார்கள். பெற்றோர், சகோதரர்கள், வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் மீது ஆழமான அக்கறை வைத்திருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அன்பு மற்றும் மரியாதை கிடைக்கும் இடத்தில் முழு மனதுடன் அர்ப்பணிப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்பதற்காக பல பிரச்சனைகளை தாங்களே சமாளித்து அமைதியை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள். பொருளாதார விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவில் சிந்திப்பவர்கள். பணம் சம்பாதிப்பதில் திறமை கொண்டவர்களாக இருந்தாலும் அதே வேகத்தில் செலவழிக்கும் பழக்கமும் இருக்கலாம். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் காரணமாக பயணம், கல்வி, சொந்த விருப்பங்கள் மற்றும் குடும்ப தேவைகளுக்காக அதிகம் செலவிடுவார்கள். இருப்பினும் சரியான திட்டமிடலை கற்றுக்கொண்டால் மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கும் திறன் இவர்களிடம் உள்ளது. ஆபத்துகளை ஏற்கும் துணிச்சல் இருப்பதால் வணிகம் மற்றும் முதலீட்டுத் துறைகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் நம்பிக்கை உணர்வு. எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் நாளை நல்ல நாளாக இருக்கும் என்று நம்புவார்கள். இந்த நேர்மறை எண்ணமே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. பலர் மனம் உடைந்துவிட நின்றுவிடும் சூழ்நிலைகளிலும் தனுசு ராசிக்காரர்கள் புதிய பாதையை தேடி முன்னேறுவார்கள். அதனால் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பெரும்பாலும் மதிப்பு, செல்வாக்கு, மரியாதை மற்றும் சாதனைகளை அடையும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதேபோல தனுசு ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும். இவர்கள் காதலை வெறும் உணர்வாக மட்டும் பார்க்க மாட்டார்கள். அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தியாக கருதுவார்கள். ஒருவரை உண்மையாக நேசிக்க ஆரம்பித்துவிட்டால் அவர்களுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்ல தயாராக இருப்பார்கள். ஆனால் இவர்களின் மனதை வெல்வது எளிதான காரியமல்ல. வெளிப்புற அழகை விட அறிவு, நேர்மை, தன்னம்பிக்கை மற்றும் நல்ல குணநலன்களை அதிகமாக மதிப்பார்கள். அதனால் இவர்களின் காதல் உறவுகள் சாதாரணமாக உருவாகாது, ஆழமான புரிதலின் அடிப்படையில் வளரக்கூடிய இருக்கும். காதலில் சுதந்திரத்தை விரும்பும் இவர்கள் தேவையற்ற கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்களை நம்பி புரிந்து கொண்டு ஆதரிக்கும் துணையை மிகவும் விரும்புவார்கள். திருமண வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் அன்பானவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். வாழ்க்கை துணையை ஒரு குடும்ப உறுப்பினராக மட்டும் அல்லாமல் நண்பராகவும் வழிகாட்டியாகவும் பார்க்கும் தன்மை இவர்களிடம் இருக்கும். திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தின் வளர்ச்சிக்காக கடினமாக உழைப்பார்கள். சில நேரங்களில் வேலை, இலக்கு, கனவுகள் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவதால் குடும்பத்தினுடன் செலவிடும் நேரம் குறையலாம். ஆனால் இதனால் அவர்களின் அன்பு குறைகிறது என்ற அர்த்தமில்லை. குடும்பம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்கும். தங்களின் வாழ்க்கை துணைக்கு மரியாதை கொடுப்பதிலும் அவர்களின் கருத்துக்களை மதிப்பதிலும் முன்னிலையில் இருப்பார்கள். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய திறன் கொண்டவர்கள். ஒரே மாதிரியான வேலைகளை நீண்ட காலம் செய்வது இவர்களுக்கு பிடிக்காது. புதிய சவால்கள், புதிய அனுபவங்கள், புதிய இலக்குகள் ஆகியவை இருக்கும் துறைகளில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள்.
ஆசிரியர், வழக்கறிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், பயிற்சியாளர், வணிகர், சுற்றுலாத்துறை நிபுணர், அரசியல் ஆலோசகர், ஊடகத்துறை வல்லுநர் போன்ற பல துறைகளில் சிறந்து விளங்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் தலைமை பொறுப்புகளை ஏற்க விரும்புவார்கள். பிறரை ஊக்குவிக்கும் திறனும் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் நட்பு வட்டம் பொதுவாக மிகவும் பெரியதாக இருக்கும். எங்கு சென்றாலும் புதிய நண்பர்களை உருவாக்கும் திறமை இவர்களிடம் காணப்படும். மக்களுடன் எளிதாக பழகும் குணம் இருப்பதால் பலரின் மனதில் விரைவாக இடம் பிடித்து விடுவார்கள். நண்பர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அதிகம் இருக்கும். ஆனால் துரோகம் மற்றும் நம்பிக்கை மோசடியை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். ஒருமுறை நம்பிக்கை உடைந்துவிட்டால் மீண்டும் அந்த நபரை முழுமையாக ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருக்கும். உண்மையான நட்பை வாழ்நாள் முழுவதும் மதிப்பு காப்பாற்றும் குணம் இவர்களின் சிறப்பு அம்சமாகும். இவர்களின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதுதான். மற்றவர்கள் பிரச்சனைகளை மட்டுமே பார்க்கும் இடத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வாய்ப்புகளை பார்க்க முயற்சிப்பார்கள். இந்த குணம் காரணமாக பல தடைகளை வெற்றிப்படிகளாக மாற்றும் திறன் இவர்களுக்குள் கிடைக்கிறது. வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் வைத்திருக்கும். புத்தகங்கள், அனுபவங்கள், பயணங்கள், மனிதர்கள் என எதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் திறமை இவர்களிடம் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு சில பலவீனங்களும் உண்டு. சில நேரங்களில் அதிக நம்பிக்கை காரணமாக ஆபத்துகளை சரியாக கணிக்காமல் முடிக்கலாம். மனதில் தோன்றியதை உடனே பேசும் பழக்கம் காரணமாக மற்றவர்களின் உணர்வுகளை அறியாமல் காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படலாம். மேலும் ஒரு விஷயத்தில் ஆர்வம் குறைந்துவிட்டால் அதை பாதியிலேயே விட்டுவிடும் பழக்கமும் சிலரிடம் காணப்படும். இந்த குறைகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைகளை அடையக்கூடிய சக்தி இவர்களிடம் உள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் வயது அதிகரிக்க மேலும் முதிர்ச்சியடைந்து சமூகத்தில் மதிப்பும் செல்வாக்கும் பெறுவார்கள். இளமையில் சாகச மனப்பான்மை அதிகமாக இருந்தாலும் பின்னர் அனுபவம் அவர்களை சிறந்த ஆலோசகர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் மாற்றும். பலர் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி இவர்களிடம் வரக்கூடிய அளவுக்கு அறிவும் அனுபவம் இவர்களிடம் சேரும். வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் கூட புதிய கனவுகளை உருவாக்கி அதற்காக உழைக்கும் மனநிலை இவர்களிடம் தொடரும். மேலும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. பலர் கடினமாக உழைத்தும் அடைய முடியாத சில வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும். இதற்கு காரணம் இவர்களின் நேர்மறை சிந்தனை மற்றும் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற மனப்பான்மை ஆகும். வாழ்க்கை முழுவதும் சவால்கள் இல்லாமல் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு சவாலின் பின்னாலும் ஒரு பெரிய வெற்றி மறைந்து இருக்கும். பல சமயங்களில் இவர்கள் ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு பெரிய கதவு திறக்கும் அனுபவத்தை பெறுவார்கள். அதனால்தான் பல ஜோதிடர், அறிஞர்கள் தனுசு ராசியை நம்பிக்கையின் ராசி என்று குறிப்பிடுகிறார்கள். தோல்விகள் கூட இவர்களுக்கு வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் என்பது இவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய இரகசியங்களில் ஒன்றாகும். தனுசு ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் பல நேரங்களில் ராஜயோக பலன்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் கஷ்டங்களை சந்தித்தாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு உயர்வுகள் ஏற்படும் சூழ்நிலைகள் அதிகம் காணப்படும். இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அனுபவம் அவர்களை வலிமையானவர்களாக மாற்றும். ஆரம்பத்தில் கிடைக்காத அங்கீகாரம் பின்னர் பெருமையாக வந்து சேரும். பல ஆண்டுகள் உழைத்த பிறகு ஒரே நேரத்தில் புகழ், செல்வம், மரியாதை ஆகியவை உயரக்கூடும். இதனால் பலர் அதிர்ஷ்டம் திடீரென்று வந்தது என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது நீண்ட கால உழைப்பின் பலனாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் குணங்களில் மிக முக்கியமானது அவர்களின் உள்ளுணர்வு சக்தி. வெளிப்படையாக மிகவும் சாதாரணமாக தோன்றினாலும் மனிதர்களின் உண்மையான குணங்களை எளிதாக புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இருக்கும். யார் உண்மையானவர், யார் நடிப்பவர் என்பதை காலப்போக்கில் சரியாக கணித்து விடுவார்கள். இதனால் பல ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க முடியும். சில நேரங்களில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே திணறும் இவர்களிடம் காணப்படும். இந்த உள்ளுணர்வு இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க உதவும். எதிரிகளை எதிர்கொள்ளும் விதமும் தனுசு ராசிக்காரிடம் வித்தியாசமாக இருக்கும். இவர்கள் தேவையில்லாமல் யாரிடமும் பகை வளர்க்க மாட்டார்கள். ஆனால் ஒருவரால் தொடர்ந்து அநீதி செய்யப்பட்டால் அதற்கு எதிராக துணிச்சலாக நிற்பார்கள். நேரடி மோதலை விட அறிவாலும் திறமையாலும் வெற்றி பெறுவதே இவர்களின் வழக்கம். எதிரிகளை வீழ்த்துவதற்காக நேரத்தை வீணடிக்காமல் தங்களின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவார்கள். இதனால் அவர்களை தடுக்க நினைப்பார்கள் கூட. பின்னர் அவர்களின் வெற்றிகளை பார்த்து வியக்க நேரிடும். இவர்களின் அமைதியான நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பல நேரங்களில் மிகப்பெரிய ஆயுதமாக செயல்படும். ஆன்மீக ரீதியாகவும் தனுசு ராசிக்காரர்களின் ஆழமான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மனிதன் ஏன் பிழைக்கிறான், வெற்றியின் உண்மையான நோக்கம் என்ன போன்ற கேள்விகள் இவர்களின் மனதில் அடிக்கடி தோன்றும். இதனால் ஆன்மீகம், தத்துவம், வேதாந்தம், யோகம், தியானம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கலாம். வயது அதிகரிக்க பணம் மற்றும் புகழை விட மன அமைதியே முக்கியம் என்ற உண்மையை புரிந்து கொள்வார்கள். பலர் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் நிலைக்கு கூட உயரலாம். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கிய திருப்பங்கள் திடீரென்று ஏற்படக்கூடும். ஒரு புதிய வேலை, புதிய தொழில், புதிய நகரம், வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது முக்கியமான சந்திப்பு ஆகியவை வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடும். பல நேரங்களில் இந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் சவாலாக தோன்றலாம், பின்னர் மிகப்பெரிய நன்மைகளை அளிக்கும்.
அதனால் மாற்றங்களை பயப்படாமல் ஏற்றுக்கொள்ளும் குணம் இவர்களுக்கு வெற்றிகளை தரும். வாழ்க்கையில் ஒரே பாதையில் செல்லாது பல வளைவுகளும் திருப்பங்களும் இருக்கும் என்பதை இவர்கள் அனுபவத்தின் மூலம் உணர்வார்கள். தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சக்தி என்னவென்றால் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன வலிமை. பலர் கைவிடும் சூழ்நிலையிலும் இவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து போராடுவார்கள். அதனால் வாழ்க்கையின் இறுதியில் சாதாரண மனிதர்களாக அல்லாமல் பலருக்கு ஊக்கமளிக்கும் மனிதர்களாக மாறும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இவர்களின் வாழ்க்கை பயணம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாகவும் ஒரு உத்வேகமாகவும் ஒரு திறமையாகவும் இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களின் பணவரவு மற்றும் செல்வ வளத்தை பற்றி பேசும்போது இவர்களின் வாழ்க்கை பொதுவாக ஒரு நேர்கோட்டில் செல்லாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சில காலங்களில் பணம் ஆறுபோல் வந்து சேரும். அதே நேரத்தில் சில காலங்களில் எதிர்பாராத செலவுகளும் உருவாகும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, தனுசு ராசிக்காரர்கள் முழுமையாக வீழ்ந்து போகும் நிலை வந்தாலும் மீண்டும் எழுந்து நின்று பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் திறன் கொண்டவர்கள். பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல, புதிய வருமான வாய்ப்புகளை கண்டுபிடிப்பதிலும் திறமைசாலியாக இருப்பார்கள். ஒரு வேலை அல்லது ஒரு தொழில் மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்காமல் பல வழிகளில் முன்னேற வேண்டும் என்று சிந்திப்பார்கள். இந்த குணம் காரணமாக வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் கணிசமான செல்வத்தை உருவாக்கும் வாய்ப்பு இவர்களுக்குள் கிடைக்கும். குடும்ப அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் இருக்கும் வீட்டில் உற்சாகமும் நம்பிக்கையும் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க வழி கண்டுபிடிப்பதில் முன்னிலையில் இருப்பார்கள். பல சமயங்களில் குடும்ப உறுப்பினர்கள் மனம் தளர்ந்திருக்கும் போதும் அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் நபராக தனுசு ராசிக்காரர்கள் செயல்படுவார்கள். இவர்களின் வருகை பலரின் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் வெற்றிக்காக மனதார பிரார்த்திப்பார்கள். அதனால் குடும்பத்தில் இவர்களுக்கு ஒரு தனி மரியாதையும் செல்வாக்கும் உருவாகும். தனுசு ராசி ஆண்கள் பொதுவாகவே மிகவும் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை நிர்ணயித்து அதற்காக உழைப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தலை குனியாமல் போராடும் மனநிலை இவர்களிடம் அதிகம் இருக்கும். தங்களின் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். வெளிப்படையாக கடினமானவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். தாங்கள் நேசிக்கும் நபர்களுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய குணம் இவர்களிடம் இருக்கும். தனுசு ராசி பெண்கள் மிகவும் புத்திசாலித்தனமும் சுயமரியாதையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தங்களின் வாழ்க்கையை தாங்களே உருவாக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் இருக்கும். யாரையும் சார்ந்து வாழ்வதை விட தங்களின் திறமையால் முன்னேற விரும்புவார்கள். இவர்கள் பேசும் விதம், சிந்திக்கும் விதம், முடிவெடுக்கும் விதம் ஆகிய அனைத்திலும் ஒரு தனித்துவம் காணப்படும். குடும்பத்தையும் தொழிலையும் சமமாக கவனிக்கும் திறன் இவர்களுக்குள் இருக்கும். பலருக்கு ஊக்கமளிக்கும் தலைமை பண்புகளும் இவர்களிடம் மறைந்து இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் எதிர்கால உயர்வுகளை பற்றி பார்க்கும் போது இவர்களின் வாழ்க்கையில் வயது அதிகரிக்க மரியாதையும் செல்வாக்கும் உயர்வதும் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும். இளமையில் எடுத்துக்கொண்ட அனுபவங்களும் கற்றுக்கொண்ட பாடங்களும் பின்னர் பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். பலர் 35 வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காணலாம் என்று ஜோதிட மடவுகள் கூறுகின்றன. சமூகத்தில் ஒரு முக்கியமான நபராக உருவாகும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களின் அரிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று அவர்கள் எங்கு சென்றாலும் நம்பிக்கைகளை பரப்பும் சக்தி. மற்றவர்கள் முடியாது என்று நினைக்கும் விஷயங்களை கூட முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று ஊக்குவிப்பார்கள். அவர்களின் பேச்சிலும் செயல்களிலும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும். இதனால் பலர் இவர்களிடம் ஆலோசனை கேட்க விரும்புவார்கள். ஒரு குழுவில் இருந்தால் அந்த குழுவை முன்னேற்றும் சக்தியாக மாறுவார்கள். ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு உற்சாகமாக இருப்பார்கள். ஒரு நிறுவனத்தில் இருந்தால் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பார்கள். வாழ்க்கையின் இறுதி கட்டங்களில் தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதார வெற்றியை விட மனநிறைவை அதிகமாக மதிக்க ஆரம்பிப்பார்கள். பல அனுபவங்களை கடந்து வந்த பிறகு உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, நல்ல உறவுகள், நல்ல பெயர், அமைதி மற்றும் பிறரின் அன்பு என்பதையும் புரிந்து கொள்வார்கள். இதனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பலருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மாறும். அவர்கள் விட்டு செல்லும் நினைவுகளும் சாதனைகளும் நீண்ட காலம் மற்றவர்களின் மனதில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்க்கும் பலர் இவர்களுக்கு எப்போதும் அதிர்ஷ்டம்தான் கை கொடுக்கிறது என்று நினைக்கலாம். ஆனால் அந்த வெற்றிகளின் பின்னால் மறைந்திருக்கும் போராட்டங்களையும் மன அழுத்தங்களையும் அனைவரும் அறிந்திருக்க மாட்டார்கள். உண்மையில் தனுசு ராசிக்காரர்கள் பல சமயங்களில் தங்களின் கவலைகளை வெளிப்படுத்தாமல் மனதிற்குள் வைத்துக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கும் இவர்களே சில நேரங்களில் தனிமையில் அமைதியாக அமர்ந்து தங்களின் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திப்பார்கள். இந்த சிந்தனை அவர்களை மேலும் வலிமையானவர்களாக மாற்றினாலும் சில சமயங்களில் தேவையற்ற மனக்குழப்பங்களையும் உருவாக்கக்கூடும். இவர்களின் மறைந்திருக்கும் பலவீனங்களில் முக்கியமான ஒன்று அதிக நம்பிக்கை. வாழ்க்கையில் எல்லாமே நன்றுமே நடக்கும் என்று நம்பும் குணம் நல்லதுதான். ஆனால் சில நேரங்களில் அதே நம்பிக்கை ஆபத்துகளையும் ஏற்படுத்தும். மற்றவர்கள்
மற்றவர்கள் ஆச்சரியப்படுத்தும் விஷயங்களையும் கூட அது நம்பும் என்று ஆகாது என்று அலட்சியப்படுத்தும் பழக்கம் சிலரிடம் காணப்படும். இதனால் வாய்ப்புகள் கிடைப்பதோடு சேர்ந்து சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடலாம். ஆகவே நம்பிக்கையுடன் சேர்ந்து எச்சரிக்கையும் இருந்தால் இவர்களின் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய மிகப்பெரிய தவறு அவசர முடிவுகள் எடுப்பதுதான். ஒரு புதிய வாய்ப்பு கிடைத்துவிட்டால் உடனே அதில் குதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களிடம் இருக்கும். ஆனால் எல்லா வாய்ப்புகளும் வெற்றிகளை தராது. சில நேரங்களில் பொறுமையாக ஆய்வு செய்து முடிவு எடுப்பது மிகவும் அவசியம். குறிப்பாக பணம், தொழில், கூட்டுத் தொழில், சொத்து முதலீடு போன்ற விஷயங்களில் அதிக கவனம் தேவை. ஒரு சிறிய தவறு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே வேகம் என்பதோடு விவேகம் இணைந்தால் மிகப்பெரிய உயர்வுகளை அடைய முடியும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் நிறங்களாக பொதுவாக மஞ்சள், தங்க நிறம், இளஞ்சிவப்பு, கலந்த மஞ்சள் மற்றும் ஊதா நிறங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த நிறங்கள் அவர்களின் தன்னம்பிக்கைகளையும் நேர்மறை சிந்தனைகளையும் வலுப்படுத்தும் என்று பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகின்றன. அதே போல அதிர்ஷ்ட எண்களாக 3, 9, 12 மற்றும் 21 மற்றும் 30 போன்ற எண்கள் கருதப்படுகின்றன. இந்த எண்கள் கல்வி, தொழில், பயணம் மற்றும் புதிய முயற்சிகளில் சாதகமான ஆற்றலை வழங்கும் என்றும் நம்பப்பட்டு வருகிறது. உறவுகள் மற்றும் பொருத்தமான ராசிகளை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் தங்களின் சுதந்திர உணவை மதிக்கும் நபர்களுடன் நன்றாக பொருந்துவார்கள். தங்களின் கனவுகளையும் இலக்குகளையும் புரிந்து கொண்டு ஆதரிக்கும் உறவுகள் இவர்களின் வாழ்க்கையில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். தங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் அல்லது எப்போதும் சந்தேகப்படும் நபர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அன்பிலும் நட்பிலும் நேர்மைகளை மிகவும் மதிப்பதால் உண்மையான உறவுகளை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க வைத்திருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய இரகசிய அம்சம் அவர்களின் கற்றுக்கொள்ளும் ஆர்வம். வயது ஆனாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை குறையாது. இந்த குணம் காரணமாகவே அவர்கள் எப்போதும் மற்றவர்களை விட ஒரு படி முன்னிலையில் இருப்பார்கள். உலகம் மாறும் போது அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறனும் இவர்களிடம் இருக்கும். இதுவே அவர்களை காலத்திற்கேற்ற வெற்றியாளர்களாக மாற்றுகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி மற்றொரு சிறப்பு என்னவென்றால் தனுசு ராசிக்காரர்கள் தோல்வியை முடிவாக பார்க்க மாட்டார்கள். அது ஒரு புதிய தொடக்கம் என்று கருதுவார்கள். பலர் ஒரு தோல்விக்கு பிறகு நின்றுவிடும் போது இவர்கள் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வார்கள். இந்த விடாமுயற்சி தான் அவர்களின் வாழ்க்கையின் உண்மையான ராஜயோகம். அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, தொடர்ந்து முன்னேற்றும் மனநிலையும் இவர்களின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண மனிதராக வாழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல. தங்களின் வாழ்க்கையால் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் நபர்களாக உருவாகும் திறன் இவர்களிடம் உள்ளது. பெரிய கனவுகள், உயர்ந்த இலக்குகள், நேர்மையான மனம், அசைக்க முடியாத நம்பிக்கை, சுதந்திர சிந்தனை மற்றும் மனிதநேய உணர்வு ஆகியவை இணைந்து தனுசு ராசிக்காரர்களை மிகவும் தனித்துவமானவர்களாக மாற்றுகின்றன. அவர்கள் செல்லும் பாதை சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் அந்த பாதையின் முடிவில் சாதனை, மரியாதை மற்றும் மனநிறைவு காத்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களை பற்றி வெளிப்படையாக அனைவருக்கும் தெரியும் பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இவர்களின் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒரு சில அரிய குணாதிசயங்கள், வாழ்க்கையின் ஆழமான இரகசியங்கள் மற்றும் மற்றவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத மனநிலைகள் உள்ளன. இந்த அம்சங்கள் தான் இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகின்றன. பலர் வெற்றிகளை அடைந்த பிறகே தன்னம்பிக்கை பெறுவார்கள். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் தோல்வியிலிருந்தே தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்வார்கள். ஒரு முயற்சி தோல்வி அடைந்தாலும் அதில் என்ன பாடம் இருக்கிறது என்பதை முதலில் தேடி விடுவார்கள். இதனால் வாழ்க்கையில் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி இவர்களிடம் உருவாகிறது. இந்த குணம் அவர்களின் மிகப்பெரிய மறைமுக ஆயுதமாகும். அதே போல வெளிப்படையாக மிகவும் தைரியமாகவும் கவலையற்றவர்களாகவும் தோன்றினாலும் உண்மையில் தனுசு ராசிக்காரர்களின் இதயம் மிகவும் மென்மையானது. யாராவது தங்களை காயப்படுத்தினால் அதை உடனே வெளிக்காட்ட மாட்டார்கள். அமைதியாக சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த வலி அவர்களின் மனதில் நீண்ட காலம் இருக்கும். தங்களை பற்றி யாராவது தவறாக புரிந்து கொள்வது இவர்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் வெறும் பணம் சம்பாதிற்காக மட்டும் வாழ மாட்டார்கள். தங்களின் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் எடுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சிலர் சமூக சேவை, சிலர் கல்வி, சிலர் ஆன்மீகம், சிலர் தொழில் சாதனை போன்றவற்றின் மூலம் தங்களின் வாழ்க்கைகளை அர்த்தமுள்ளதாக்க முயற்சிப்பார்கள். இந்த உயர்ந்த நோக்கம்தான் அவர்களை தொடர்ந்து முன்னேறச் செய்கிறது. இவர்களை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு செயலையும் செய்ய வைக்க முடியாது. அன்பாகவும் புரிதலுடனும் அணுகினாலும் எதையும் செய்வார்கள். ஆனால் அழுத்தம் கொடுத்தால் உடனே விலகி செல்வார்கள். சுதந்திரம் இவர்களுக்கு வெறும் விருப்பம் அல்ல, அது வாழ்க்கையின் அடிப்படை தேவையாகும். பல நேரங்களில் ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பே அதன் சாத்தியத்தை உணரக்கூடிய திறன் இவர்களிடம் இருக்கும். இது ஜோதிட ரீதியாக குரு பகவானின் தாக்கமாக கருதப்படுகிறது. எந்த மனிதரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும் என்பதையும் காலப்போக்கில் சரியாக உணர்ந்து விடுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனைகளால் நிரம்பி இருக்கலாம்.
ஆனால் அந்த சோதனைகளே பின்னர் பெரிய சாதனைகளுக்கான அடித்தளமாக மாறும். இவர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் அதிக மரியாதை, செல்வாக்கு மற்றும் புகழை பெறும் வாய்ப்புகள் அதிகம். அதனால் இவர்களின் உண்மையான வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிலையானதாகவே இருக்கும். உண்மையான நட்பை மிகவும் மதிப்பார்கள். ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்காக தங்களின் நேரத்தையும் சக்திகளையும் செலவிட தயங்க மாட்டார்கள். ஆனால் துரோகத்தை மட்டும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். நம்பிக்கைகளை உடைத்தவர்களை மீண்டும் மனதில் ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் கடினம். பல நேரங்களில் மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க அனுபவம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்த விதத்தை நினைத்து பார்த்தால் ஏதோ ஒரு சக்தி என்னை காப்பாற்றியது என்ற உணர்வு உருவாகும். இதுதான் அவர்களின் ஆன்மீக நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும். சரி, இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள், கிரக நிலைகள், பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.